சனியால இந்த 4 ராசிகளுக்கும் யோகம் ஏற்பட போகுது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பாத்திரலாமா? என்னென்னு பாத்திரலாமா? கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தேவைங்க. ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்ல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ஒரு மக்களுடைய சேவகன். சனி அப்படின்னாலே சேவகன் தான். ஏன்னா நான் பிறந்தது சனியோட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். கண்டிப்பா நான் இதை பத்தி பேசியே ஆகணுங்க. அதனால என்னென்னன்றத பாத்துடலாம். நீங்க என்ன ராசியில பிறந்த, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர். இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. 4 முக்கியமான ராசிகள் பத்தி நான் சொல்றேன். இந்த ராசிகள் நிச்சயமா யோகம் பண்ணவங்க அப்படின்னு தாங்க சொல்றேன். அவங்க அதிர்ஷ்டசாலிகள், யோகங்களை பண்ணவங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த அடுத்த ஒரு 2 வருடங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு சனியோட பேச்சினாலையும். ஏன்னா இப்பதான் சனி வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. ஒரு 2 வீக்ஸ் இருக்கோங்க. இந்த நவம்பர் 28ஆம் தேதி தான் சனி வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. புத்தாண்டு பரிசா சனி உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களையும் சில பல விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ரிஷபராசி. ரிஷபராசி தான் நான் முதல்ல சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்கு எக்ஸலண்டான ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. சனி உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசில இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்ப வந்தாரு பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2025 மார்ச் மாதம். கரெக்டா டேட் சொல்லணும்னா உங்களுக்கு 29, 30 அந்த தேதிக்குள்ளதான் அவர் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு அவர் பேச்சு அடைஞ்சாரு. ரிஷபத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய ராசியில இருந்து சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாருங்க. தன்னுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பாக்குறாரு, ரிஷபத்தை பாக்குறாரு. அவர் 11ஆம் இடத்துல இருந்து உங்களோட 5ஆம் வீடு கன்னிய பாக்குறாரு. அண்ட் அதே 11ஆம் இடத்துல இருந்து உங்க அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட பாக்குறாரு. சோ உங்க ராசிய பாக்குறாரு. சோ ராசிய வலுப்படுத்துவார். சனி பகவான் உங்க ராசிய பாக்குறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களை நிறைய இடத்துல வலிமையானவரா காட்டுவாரு. ஆனாலும் சனியோட குணம் என்ன? தாமதம், மந்தம், நிதானம், அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சனியோட மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு மெச்சூரிட்டியை நிறைய விஷயத்துல சொல்லி கொடுப்பார். ஏன்னா 3ஆம் பார்வையா உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்க இருந்து 3ஆம் பார்வையா உங்க ராசியை பாக்குறதுனால சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சி, நல்லா நோட் பண்ணிக்கணும், சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சி டிலே ஆற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டிலே நல்லதுக்கு தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி ஒரு விஷயத்த தாமதப்படுத்துறாரு அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்றதுதான். ஏன்னா சனி 2 ராசிக்கு சூப்பர் ஸ்டார். பொதுவாவே நிறைய ராசிகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும், 12 ராசிகள் இருக்கு. அதுல 2 ராசிக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா வராரு. ஒண்ணு ரிஷபம் நான் சொல்லுவேன். அது நான் நிறைய வீடியோஸ்ல மாத்தி மாத்தி சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்க தெரிஞ்சுட்டுதான் இருந்திருக்கீங்க. ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு துலாம். சோ இந்த 2 ராசிக்குமே அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். அதுல முதல்ல நான் சொல்றது ரிஷபத்தை சொல்றேன். அப்ப ரிஷபராசி எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா அவரு தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய 8ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ நீங்க ஹெல்த் வைஸ் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உங்களோட 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறதுனால நிச்சயமா உங்களுக்கு பாக்கியங்கள் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அடுத்த ஒரு 2 வருஷம் அப்படின்றது நிறைய புண்ணியங்களை சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள், புண்ணியங்கள். ஏன்னா சனி பகவான் இருக்கிறது விரய ராசி. மீனம் அப்படின்றது விரயஸ்தானத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்றதுனால நிறைய புண்ணிய காரியங்களை நீங்க செய்யும் போது அது உங்களுக்கு புண்ணியமா சேரும். ஓகேவா? பட் ஹெல்த் வைஸ் நீங்க கவனமாகவும் மிக எச்சரிக்கையுடனும் இருக்கணும். அடுத்த 2 வருஷம் ரிஷபம். ரிஷபத்துக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் வர யாரு? துலாம். நம்மளுடைய சொன்ன மாதிரி ரிஷபம், துலாம் தான் அங்க டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கு. துலாம பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுதான் சனியோட ஃபேவரட் பிளேஸ். அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சனி மாதிரி அவர் பாவகிரகம்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சுபத்துவம்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் சொல்லலாம். பாவம்னு முழுசா சொல்ல முடியாது. இருக்கிற வீடு, அமர்ந்திருக்கிற வீடை பொறுத்து அது மாறுபடும். 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசியில இருந்து 6ஆம் வீட்டுல அமர்ந்து அவரு 8ஆம் வீட்டை பாக்குறாரு,
தன்னுடைய 3ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்களுடைய ராசியில இருந்து 12ஆம் வீட்டை பாக்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப 6ஆம் வீட்டுல இருக்காரு. இப்ப நான் சொல்ற பலனானது பொது பலன் அப்படின்றத இங்க மனசுல வச்சுக்கோங்க. அதை நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு 30 to 40% மட்டும் தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும். அண்ட் ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு கோச்சாரத்துல நடக்கிற தசாபுக்திகள் தான் மேட்ச் ஆகும். அதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா மக்கள் அதை நீங்க நல்லா கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தை நீங்க ஏன் சில பேர் அவாய்ட் பண்றீங்கன்னா, சொல்றது நடக்க மாட்டேங்குது, நீங்க ஒண்ணு சொல்றீங்க எனக்கு வேற மாதிரி நடக்குதுன்னா ரீசன் வந்து இதுதான். நம்ம வந்து ஓப்பனா சில விஷயம் சொல்லிதான் ஆகணும். சில விஷயம் என்னன்னா, உங்களுடைய கோச்சார கிரக நிலைகள்ல தசாபுக்தி எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப துலாமை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. 6ஆம் இடம் என்பது என்னங்க? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து 6ஆம் இடத்துல வருது. ஒருவேளை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப சனி மகா தசையோ இல்ல குரு தசை, குரு புத்தி அந்த மாதிரி ஏதாவது சனி குரு காம்பினேஷன்ல இப்ப உங்களுக்கு போயிட்டு இருக்கு, தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னா 6ஆம் பாவம் வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ கடனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் அதுக்கும் மேல நீங்க பாத்தீங்கன்னா சிலர் வந்து லா படிக்கிற ப்ரொஃபஷன்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது வந்துன்னா லீகல் ஃபீல்டுல வருது, கடன் வருது, பினான்சியல் செக்டர்ல வருது, இன்னும் சொல்ல போனா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் ரிலேட்டடா. அப்ப சில பேருக்கு வந்து இந்த டாக்டர்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமா துலா ராசி பொறுத்த எது கேர்ஃபுல்லா இருக்குன்னா, அடிவயிறு சம்பந்தமான விஷயங்களை நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லாவும் கவனத்தோடையும் பாத்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் என்பது உங்களோட ஆரோக்கியங்க, உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல், எப்படி நீங்க அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றத பத்தி சொல்றது வந்து 6ஆம் இடம். சோ 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால 6ஆம் இடம்ன்றது ஸ்டொமக், உங்க வயிறு. அப்ப நோய்கள் வந்து உங்களுக்கு பெருசா நோய் வந்தா எது ரிலேட்டடா உங்களுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, செரிமான பிரச்சனைகள், டைஜஷன் பிரச்சனைகள், வயிறு வலி, அதிகமா நாட்கள் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இது எல்லாத்துலயும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரிதான் உங்களுக்கும். சோ நீங்க என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் எப்படி இருக்கு, செரிமானம் உங்களுக்கு நல்லா ஆகுதா, டைஜஷன் நல்லா இருக்கா, அடிவயிறு சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அடுத்த ஒரு 2 இயர்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் சனி வந்து 8ஆம் வீட்டை பாக்குறாரு உங்களுக்கு நான் சொன்னேன், 12ஆம் வீட்டையும் பாக்குறாரு. அப்போ 6ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களோட தேவையில்லாத விரயங்களை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுவார். இப்போ நீங்க விரயம் பண்றீங்க அப்படின்னா கோயில் செலவுகளா பண்ணிடுங்க, கோயில் சேவை, கோயில் செலவு அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஆனா தேவையில்லாத விரயத்துக்குள்ள நீங்க போவாதீங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு. அப்போ நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பழிக்கக்கூடிய ஒரு வருடமா வந்து இந்த 2026 வருது. நீங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்? அகைன் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸ் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் கடன்ற விஷயங்களும் நீங்க கவனமா இருக்கணும். ஆனா 6ஆம் இடம் என்பது கடன்லயும் வருது. பெரிய கடனா எடுக்காதீங்க, கூடிய மட்டும் சின்ன ஒரு மினிமம் அமௌண்ட்ல அது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதிகமா நம்ம எதுலயுமே ஆசைப்பட வேணாம். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மினிமலிஸ்டிக், மினிமலா கம்மியா சுருக்கமா இருக்கிறதா அவருக்கு பிடிக்கும். சோ நீங்க சுருக்கமா இருந்துக்கோங்க. அடுத்து 3ஆவதா இந்த லிஸ்ட்ல வரப்போறது மகரம், சனியோடைய ராசி. சனியோடைய ராசி எங்க இருந்து பாக்குறாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல இப்போ அமர்ந்திருக்கிறாருங்க. கோச்சாரத்துல அமர்ந்து அவரு 5ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் வீட்டை பாக்குறாரு, 12ஆம் வீட்டை பாக்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்றது குழந்தைகள் ஸ்தானம், 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், 12ஆம் இடம் என்பது உங்களுடைய விரயஸ்தானம். சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், குழந்தை பிரச்சனை, இது எல்லாமே அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கனால நீங்க முயற்சி எடுக்கும் போது நீங்க அத்தனை முயற்சிகளையும் பழிக்கிற இடத்துல இருக்கு. அண்ட் உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பாக்குறதுனால உங்களோட பாக்கியஸ்தானமும் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. உங்க லக் ஃபேக்டர் வந்து அதிகமா வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். ஏன்னா சனியோட வக்ர நிவர்த்தி பாருங்க எப்ப முடிஞ்சது, நவம்பர் 28 அப்ப முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஜூலை 27, 2026 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நேர்கதியில தான் இருப்பார், அதாவது டைரக்ட் மோஷன்ல தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து ரெட்ரோகிரேஷன் போயிடுவாரு, வக்ரம் ஆயிடுவார். இந்த 6 மாத காலம் என்பது உங்களுக்கான ஒரு இதுவாதான் நான் பாக்குறேன், உங்களுக்கான ஒரு மாதமா தான் நான் பாக்குறேன். இந்த மாதங்கள் வந்து இந்த 4 ராசிகளுக்குமே சிறப்பான ஒரு மாதமா வந்து அமையுது. அதுலயே இந்த குறிப்பிட்டு இந்த மகர ராசியை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 5ஆம் இடம் அப்படின்றது உங்களோட பாக்கியஸ்தானம் வரும். குழந்தை ஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களோட பாக்கியத்தையும் வந்து 5ஆம் வீட்டை குறிக்குது. சோ தன்னுடைய 3ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பாக்குறது அப்படின்றது குழந்தைகளுக்கு நல்லது. எஸ்பெஷலி உங்க வீட்டுல வந்து மகர ராசிக்காரன பேரண்ட்ஸா நீங்க இருக்கீங்க, பெற்றோர்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அண்ட் அவங்க பிடிச்ச படிப்பா அவங்க வந்து படிப்பாங்க.
9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால அவங்களோட லக் ஃபேக்டர் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 12ஆம் வீட்டையும் பாக்குறாரு. என்ன நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன நீங்க கவனமா இருக்கணும், எதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட விரயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்குள்ள போகாதீங்க. எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. அன்றாட விஷயத்துக்கு மட்டும் பண்ணுங்க. தேவையில்லாம போய் எதுலயும் போய் சிக்கிக்க வேணாம். அந்த ஒரு விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் மீனராசி இருக்கவே இருக்கு. சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இருக்குங்க, நான் ஏன் வாழ்றேன்னே தெரியலங்க, படாத பாடு படுறேங்க அப்படின்னு வந்து புலம்புவாங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அண்ட் நான் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன், நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியாது, நானும் ஒரு பாவப்பட்ட மீனராசி பர்சன் தான். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்வேன்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மீனராசி வந்து எமோஷனல், பொதுவா சொல்ற ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் என்னன்னா அவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, சென்சிட்டிவா இருப்பாங்க. சனி உங்களுடைய ராசிக்கு வரும்போது என்ன ஒரு விஷயம் புரிய வைப்பாருன்னா, உங்களுக்கு நிதானத்தை கண்டிப்பா புரிய வைப்பாரு. நீங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டுல இருப்பீங்க, ஒரு கற்பனை உலகத்துல, கனவு உலகத்துல இருப்பீங்க, சரியா? ஒரு ரியாலிட்டிய நிச்சயமா உங்களுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு புரிய வச்சுட்டு போவாரு. ஏன்னா உங்க ராசியை கொஞ்சம் கொஞ்சமா கடக்குறாரு. அப்போ எது உண்மை, எது பொய், எது ரியாலிட்டி, எது கனவு உலகம் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து புரிய வைப்பார். ஓகேவா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்ம சனி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுடைய ராசியில இருந்து சனி 3ஆம் வீட்டை பாக்குறாரு, 7ஆம் வீட்டை பாக்குறாரு, 10ஆம் வீட்டை பாக்குறாரு. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், 7ஆம் இடம் என்பது பிசினஸ், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், அண்ட் 10ஆம் இடம் என்பது கரியர். நீங்க 2 வருஷம் எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா கரியர்ல தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும். ஏன்னா அவர் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. கரியர் ரிலேட்டடா எந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கிறதா இருந்தாலும், வேலை மாற்றத்தை பத்தி யோசிக்கிறதாலும், எதுவா இருந்தாலுமே 1க்கு 10 முறை யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜென்மசனி. சில சில இடத்துல உங்களை பயமுறுத்துவாங்க, அதுவும் நடக்கும். ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல இருக்கிறதுனால, சனி உங்களுடைய ராசியில கடந்துட்டு இருக்கிறதுனால கரியர்ல தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இருக்க போகுது அடுத்த ஒரு 2 இயர்ஸுக்கு. ஓகே, இது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு மீனராசி நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸா இருக்கவங்க, ஹீலர்ஸா இருக்கவங்க, சர்ஜன்ஸா இருக்கவங்க, அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, ஆரோக்கியத்துல இருக்கவங்க, டீச்சிங் லைன்ல இருக்கவங்க, குரு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்க. ஏன்னா உங்களுடைய ராசில இருந்து 10ஆம் வீடு தனுசு. தனுசு அப்படின்றது குருவோட வீடு இல்லையா? அப்ப டீச்சிங், அட்வைசிங், கன்சல்டன்சி, இந்த மாதிரி துறை, ஸோ இதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்க போகுது. அதுக்காக மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லையா, அப்ப நாங்கெல்லாம் என்ன அப்படின்னு உடனே வந்துடாதீங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் ஒரு வருடமா அமைது. 10ஆம் இடம் அப்படின்றது தனுசு குருவோட ஸ்தானமா வர்றதுனால ஒரு எக்ஸலண்ட் ஒரு மாற்றமா அமையும். பட் இருந்தாலும் ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் நீங்க கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் சில இடங்கள்ல பரிதாபப்படாதீங்க. ஏன்னா மீனராசியோட ஒரு நெகட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா, அவங்க சில நேரங்கள்ல ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அதை கொஞ்சம் நீங்க கட் பண்ணிட்டு ரியாலிட்டிக்குள்ள இருங்க. அதுதான் என்னுடைய ஒரு பெரிய அட்வைஸா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரியாலிட்டிக்குள்ள இருக்க 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 உங்களை சுற்றி நீங்க எப்போ ஒரு வளையத்தையும் பவுண்டரியும் நீங்க போட்டு வாழ்றீங்களோ அப்பவே உங்க லைஃப் நல்லா இருக்கும். சனியை பாத்திருக்கீங்களா? சனியை சுத்தி ஒரு பெரிய வட்டம், ஒரு பெரிய வளைவு ஒண்ணு இருக்கும், அவரே போட்டு வச்சிருப்பாரு. அப்ப அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில உறவுகள் கிட்ட இருந்தும் சில பேர்கிட்ட இருந்து நீங்க இருந்தோம். ஏன்னா 7ஆம் வீட்டையும் பாக்குறாரு. 7ஆம் வீடுன்றது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு சில பவுண்டரிஸ் உங்களுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கும் போது நிச்சயம் அது உங்களுக்கு நல்ல வகையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதுல நீங்க கவனமா இருக்கணும்னா கரியர்ல மட்டும் தான் கவனமா இருக்கணும். தேங்க்யூ சோ மச் மக்களே. இந்த 4 ராசிக்குமே 2026க்கு மேல இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய சந்தோஷமான விஷயங்களும் வந்து கடவுள் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம்.